ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே நம்ம ஹேர் க்ரோத் ஆயில் எப்படி தயார் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம சிம்பிளான இந்த பொருளை வச்சு நம்ம சூப்பராக அதை ரெடி பண்ணிடலாங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் செஞ்சு நான் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வேணால் செஞ்சு பாருங்கள். இதுக்கு செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி இலை, எலுமிச்சை இலை, பார்த்திங்கன்னா இது கருவேப்பிலை, இது எல்லாமே நமக்கு தேவைப்படுதுங்க. இது எல்லாத்து வீட்லேயும் இருக்கிற பொருள் தாங்க. இது கூட நம்ம வெந்தயம் போட்டு செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அடுப்பு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. கடாய் வச்சு நல்லா சூடாயிருச்சு. நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தான் வச்சுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா இந்த பூ எல்லாமே நம்ம பறித்து வச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம செக்கில் ஆட்டினா சுத்தமான தேங்காய் நம்மளுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அந்தளவுக்கு காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கப் எண்ணெய் மட்டும் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. எல்லாமே போட்டாச்சு. இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க. இது நல்லா சலசலன்னு கொதிச்சு வரணும். இது கூட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வெந்தயம் இதுவும் உள்ளே சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து எல்லாமே ஒன்றா நல்லா கொதிக்க விடலாங்க. பாருங்க, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா சூப்பராக வாசம். நம்ம முடி ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. நல்லா முடி அடர்த்தியாக நல்லா சூப்பர் வாசனையோடு உங்களுக்கு வாரத்தில் 3 நாள் தேய்ச்சிட்டு வந்தாலே போதும். நம்மளுக்கு முடிக்கு சூப்பராக வளர்ச்சி கொடுக்குங்க. பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஒரு தட்டு நிறைய கருவேப்பிலை ஊறி வச்சுருக்கிறேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தலைங்க. இதையும் உள்ளே போட்டுக்கலாம். இவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும். இந்த கொதி பார்த்திங்கன்னா இந்த சலசலப்பு தண்ணி குறைஞ்சி முடித்தால் இந்த சலசலப்பு குறையணும். அது வரைக்கும் நல்லா பார்த்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள், இந்த கொதியெல்லாம் அடங்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சுங்க. அதோட எண்ணெயில் எல்லாம் அது சேர்த்துருக்கிற பொருள் எண்ணெயில் எல்லாமே இறங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. இதை நல்லா ஆற விட்டு 2-3 மணி நேரம் கழித்து நல்லா ஆற விட்டு சூப்பராக நம்ம வடித்து வச்சுக்கிட்டா சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயில் நமக்கு ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.